என்ன பெரியப்பா நின்னுட்டீங்க? எனக்கு என்னமோ இந்த வீட்டு வாசப்படி முதிக்கிறதுல இஷ்டமே இல்லை. உனக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன். சரிவா? இல்ல பெரியப்பா, நீங்க போய் பேசுங்க, நான் இங்கே நிக்கிறேன். அதுவும் சரிதான். அம்மா கல்யாணி, நாங்க வர்றதா சொல்லி அனுப்பிச்சிருந்தோம். வீட்டுக்காரர் இருக்காரா? வராரு. பெரியப்பா, ஜென்ம ஜென்மத்துக்கு அவனுக்கு சேரக்கூடாது, அப்படி பிரிச்சு விட்டுறணும். டேய், பெரியப்பா கார்டு எடுத்து வச்சிட்டார்ல, அப்புறம் என்னடா? விளக்கேத்துறது கூட ஆள் இல்லாம பண்றோம் பாரு. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். என்ன பெரியப்பா, எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? வந்தவங்கள வாங்கன்னு கேட்காம ஏன் வந்தேங்கிற மாதிரி கேக்குறீங்க. இது எங்களுக்கு அவமானமா தான் இருக்கு. என்ன பண்றது, நாங்க பொது வேலைன்னு வந்தாச்சு. மரியாதையெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? என்ன பெரியப்பா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு வாங்க உட்காந்து பேசலாம். இப்போ ஒரு வீடுன்னு இருந்தா முன்னாலையும் வாசப்படி இருக்கும், பின்னாலையும் வாசப்படி இருக்கும். அதே மாதிரி தான் சொந்தம்னு இருந்தா முன்ன பின்ன இருக்குதானே செய்ய. ஆமா ஆமா, எத்தனையோ வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கு அண்ணனே முன்னாடி இருந்து பஞ்சாயத்து பண்ணிருக்காரு. இது அவருக்கு தெரியாதா? நேரா விஷயத்துக்கு வாங்க. வேற ஒண்ணும் இல்ல, உன் தம்பிக்கு தனியா தொழில் தொடங்கணும்னு ஆசை வந்திருக்கு. பண்ண சொல்லுங்க. எவ்வளவு பணம் வேணும் வாங்கிக்க சொல்லுங்க. வாங்கிக்கலாம், ஆனா அவனுக்கு தனியாவே வாழ்க்கை அமைச்சுக்கலான்னு ஆசை வந்துருச்சு. நான் வேணான்னு சொல்லலையே. நான் சொல்ல வந்தது அதேதான். அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டா அவன் வாழ்க்கை அமைச்சுக்குவான். எந்திரியா, யார் வீட்டுல வந்து யாருகிட்ட சொத்து பிரிக்க சொல்றீங்க? வெளியே போங்க. யாரு சொத்து கொடுக்க சொன்னான்? உன் தம்பிக்கு தானே கொடுக்க சொன்னான். அவனுக்கு உரிமை இருக்குல்ல? அவன் உரிமை பேச நீ யாரா? நாராயண ரெட்டி, விஷத்தை கைக்கிட்டியே. உன் குணம் தெரியாம உன் பேச்ச கிட்டு குடிச்சு ஒரு போய்கிட்டு இருக்கான். ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிட, எங்க வீட்டு விஷயத்தில் நீங்க தலையிடாதீங்க. இது பாருமா, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. எனக்காக நியாயம் பேச வந்தவங்களை வெளியே போக சொல்றது என்னைய செருப்பால் அடிக்கிற மாதிரி. நான் சரிசமா பாதி பங்கு கேட்கல. நீங்க கஷ்டப்பட்டு பாதுகாத்த சொத்து. அதனால நீங்க இஷ்டப்பட்டு எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்க தயாரா இருக்கேன். எவ்வளவு தங்கமான பையன், நியாயமா கேக்குறான். இந்த மாதிரி புள்ளைய நான் உலகத்துல பார்த்ததே கிடையாது. டேய், என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல பாகப்பிரிவினுங்கிற பேச்சுக்க இடம் இல்ல. ஏதோ பெரியவங்க முன்னாடி எனக்கு சேர வேண்டியது கொடுத்தா சரி, இல்ல நான் கோர்ட்டுக்கு போயிடுவேன். கோர்ட்டுக்கு போவியா ராஸ்கல்? சும்மா மிரட்டாதீங்க. இந்த மாதிரி மிரட்டி மிரட்டி என்ன வீட்டுல ஒட்ட விடாம ஸ்கூல் காலேஜ் அனுப்பிச்சிட்டீங்க. ஒரு வப்பாட்டி போன என்ன தள்ள கட்ட பாத்தீங்க. என் வாழ்க்கையை குட்டிச்சோராக்கிட்டு நீங்க மட்டும் இந்த ஊர்ல பெரிய மனுஷனா ராஜா வாழணும்னு பாக்குறீங்க. யார பத்தி என்ன நீ நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு வினாடியும் கனவு கட்ட என்ன பார்த்தாடா இப்படி கேட்ட? இவனை வெட்டி புதைச்சிட்டு தான் மறுமலை. நல்லா அடிங்க. அதுக்கெல்லாம் பயப்பட காலம் மலையேறி போச்சு. ரகுநாத ரெட்டி, நீ உணர்ச்சி வசப்பட்டு அடித்தடி வரைக்கும் போவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தப்புப்பா, இது ரொம்ப தப்பு. ஆமா, தப்புதான். இந்த மாதிரி சண்டை சச்சரவுகளை எத்தனையோ குடும்பங்களை பார்த்திருக்கேன், தீர்த்து வச்சிருக்கேன். ஆனா என் குடும்பத்தில் இப்படி நடக்கும்னு நான் கனவு கூட கண்டதில்லை. அதான் உணர்ச்சி வசப்பட்டேன். தப்புதான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. பாலு, என்ன மன்னிச்சிருப்பா. உன்ன மாதிரி நான் ரொம்ப படிச்சவன் இல்ல, அதான் சிந்திக்க தெரியல. நான் ராம, நீ லட்சுமணன் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அத நான் நம்பிட்டேன்டா.
ஏய் நாராயண ரெட்டி, நீ நினைக்கிறது நடக்காது. சொத்தை பிரிக்க மாட்டேன், பிரிக்கவும் முடியாது. பிரிக்க முடியாதா? அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிக்க முடியாதுன்னு சொல்றது எந்த ஊர் நியாயம்னு கேக்குறேன். அதானே. ஏய், பிரிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. எல்லா சொத்தையும் இவனே எடுத்துக்கிறட்டும். வந்த வேலை முடிஞ்சுல்ல. தம்பி நல்லா இரு. கல்யாணி, நகையெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு கட்டணத்தினோட என் கூட வா. அம்மா, அவன் கோபத்துல ஏதோ பேசிட்டான், நீங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க, ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. டேய் ரகுநாத ரெட்டி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? அம்மா, உனக்கு 2 வயசு இருக்கும்போது உன்னை வளர்க்கறதுக்கு தான் உங்க அப்பா என்ன 2ஆம் தரமா கட்டிட்டாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை என் மூத்த மகனாதான் வளர்த்தேன். உனக்கு ஒரு குறை வச்சுனடா? இப்படியே என்ன விட்டுட்டு போனா என்னடா அர்த்தம்? நீ என்ன பெத்த அம்மா இல்ல, உனக்கு எனக்கு உறவு இல்லைன்னு சொல்லாம சொல்லிட்டு போறியா? சொல்லுடா. இல்லம்மா, இந்த வயசான காலத்துல கல்லுலையும் முள்ளுலையும் காட்டுலையும் மேட்லையும் நீங்க கஷ்டப்படக்கூடாதுதாம்மா நான் உங்களை கூட்டிட்டு போகல. போடா மடையா, நீ இருக்கிற இடம் தாண்டா எனக்கு வீடு, கோயில், சொர்க்கம். நானும் உன் கூட வரேன், வாடா. அம்மா, இன்னொரு தடவை என்ன அம்மானு கூப்பிடாத. எனக்கு ஒரே ஒரு பிள்ளை, ரகுநாத ரெட்டி, விஜய ரகுநாத ரெட்டி. வாடா. பாலு, உங்க அண்ணன் சொத்து வேண்டாம்னு ஏதோ ஒரு கோபத்துல சொல்லிட்டு போறான். ஆமா. ஒண்ணு எழுதி கொடுத்துட்டு போகலையே. ஆமா. பெரியப்பா, ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பத்துல தானப்பா ஒரு தெளிவே கிடைக்கும். ஆமா. அவனை கூட்டிட்டு போங்க. ஆமா. வாப்பா, வா. எப்படியோ கூட்ட கலைச்சிட்டோம். குடும்பத்தை என்ன பண்றதுன்னு இனிமேல் தான் யோசிக்கணும். யோசிப்போம், என்ன பண்றது? சாகிற வரைக்கும் என்ன வேலை நமக்கு?